கர்த்தர் இப்பொழுது நம்மோடு பேசும்படியாக சங்கீதங்கள் புஸ்தகம் 55ஆம் சங்கீதம் 22வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 55ஆம் சங்கீதம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, கர்த்தர் மேல் உன்னுடைய பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார். இதுதான் அந்த மாதத்தில் 1ஆம் தேதி நாம் வாக்குத்தத்தங்களாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி. இந்த சங்கீதத்தில் இது அருமையான பக்தராகிய தாவீது ராஜா எழுதின ஒரு சங்கீதம். இதில் அவர் கடந்து வந்த பாதைகள், அவர் கடந்து வந்த சூழ்நிலைகள், பலவிதமான சூழ்நிலைகளெல்லாம் அவர் கடந்து வந்துட்டு அதில் குறிப்பாக அவர் ஒரு காரியத்தை சொல்லுவார் பாருங்க. 15ஆம் வசனத்தை வாசிப்போம். நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்துக்கு போனோம், கூட்டத்தோடு தேவனுடைய ஆலயத்துக்கு போனோம். மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக அவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்குவார்களாக, அவர்கள் வாசஸ்தலங்களிலும் அவர்கள் உள்ளத்திலும் பொல்லாங்கு இருக்கிறது. நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். 3 விஷயத்துல சொல்றாரு பாருங்க. எதுக்கு கர்த்தர் மேல பாரத்தை வைக்க சொல்றாரு? சொல்ற ஒரு முக்கியமான விஷயம், நாம் ஒருமித்து இன்பமாய் ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடு தேவாலயத்துக்கு போகும். ஒரு கூட்டத்துக்கு பேசுறாரு. எந்த கூட்டத்துக்கு முன்னாடின்னா, இவர்களுக்கு பலவிதமான துன்பத்தை கொடுத்து வேதனைப்படுத்தின இந்த கூட்டத்தினுடைய முடிவையும் குறித்து பேசுறாரு. இவர்கள் உயிரோடு என்ன செய்யட்டும்? இந்த வார்த்தை நல்ல வார்த்தையா? பைபிள்ல எழுதிருக்கிறதுனால எல்லா வார்த்தையும் நாம் விசுவாசிக்கிற வார்த்தை அல்ல. அதனால தான் பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் வேற, புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் வேற. சில இடங்களில் உடனே இப்படியும் பைபிளில் எழுதியிருக்குது அப்படின்லாம் எடுத்து நம்பிடக்கூடாது. அவர் சொல்றாரு, எனக்கு தீமை செய்கிறவர்கள், எனக்கு பொல்லாப்பு செய்கிறவர்கள் அவங்க எப்படி போகணுமா? உயிரோடே எங்க இறங்கட்டும். அந்த வார்த்தை பாருங்க. மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக அவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்குவார்களாக, அவர் உயிரோடே பாதாளத்துக்கு இறங்குவார்களாக, அவர்கள் வாசஸ்தலங்களிலும் அவர்கள் உள்ளத்திலும் பொல்லாங்கு இருக்கிறது. அதாவது இருதயத்தில் பொல்லாங்கு இருக்கிறவர்களை பழைய ஏற்பாட்டு நீதிமான், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் எப்படி கடவுளத்தில் அவர் குறித்து ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாருன்னா இப்படி வைக்கிறாரு, விழாக்கிறாரு. அப்போ அந்த அளவுக்கு தாவீதின் வாழ்க்கை சோதனைகள், அந்த அளவுக்கு தாவீது வாழ்க்கையிலே உபத்திரம் கொடுக்கிற கூட்டங்கள், அவருக்கு எதிராக அவ்வளவு பேர் நின்றார்கள். அது அந்த உணர்ச்சிதான் பேசுறாரு, இந்த பாதிப்பு நிமித்தம் பேசுறாரு. ஆனா புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் சபை எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் இந்த வார்த்தை பயன்படுத்த முடியாது. அப்படி அதை பயன்படுத்துவோமானால் நமக்காக ரத்தம் சிந்தின இயேசுவை நாம் மறுதலிக்கிறவளா மாறுகிறோம். ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. 2 பேருக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இந்த சிலுவை பாடு தியானங்கள் அதிகம் தியானிக்க அந்த சுவாவங்கள் மாறணும். இதெல்லாம் பெரிய வித்தியாசமான சுவாவங்கள். ஒருவேளை இது பார்க்கும்போது நீதிமா தெரியும், நியாயம் இருக்கிறதை போல தெரியும். ஏன் துன்பப்படுத்துறவளை தானே இப்படி சொல்றாரு, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ட்டு. ஆனா அவனுக்கு தீமை செய்தா கூட தீமைக்கு தீமை செய்யாதங்கனி இயேசு சொல்லி கொடுக்கிறார். புதியப்பட்டு சொல்கிறார், தீமையை தீமையினால் வெல்லாமல் அவைகளை நன்மை செய்து அவர்களை மனம் திரும்பி உன் பக்கத்தில் இழுத்துக்கிறார். உன் பக்கத்தில் இழுத்துக்க அப்படிங்கிறாரு. இதான் ஒரு ஆவிக்குறி ஜீவியத்தில் வளர்ந்திருக்கிற ஒரு அனுபவம். அதனால தான் அது இந்த வசனம் நல்ல அழகா சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க, கர்த்தர் மேல் உன் பாரத்தை. சில நேரங்களில் தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் சரி, ராஜாக்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள மாம்சம் சில நேரத்தில் வேலை செய்யும். மாம்சத்திலையும் பேசுவார்கள். இவைகளை பகுத்தறிவதற்கு தான் தேவன் பரிசுத்த ஆவியானவர் என்கிற
ஆவியானவர் நமக்குள் இருந்து அதை பகுத்தறிகிற அறிவுகளை கற்றுக் கொடுக்கிறார். எதை நம்ப வேண்டும், எதை நம்பக்கூடாது, எதை எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று அதை பகுத்து அறிந்து பார்க்கிற ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஞான அறிவை, ஞானத்தின் புத்திகளை தேவர் கொடுக்கிறார். அதனால் பைபிளை வைத்திருக்கிற கையில் வச்சிருக்கிறேன். அதில் இருக்க எல்லாத்தையும் நம்புவதற்கு இல்லை. உபாகமம் 28 படிக்கும் போது ஒரு காரியம் சொல்கிறார். இந்த வசனத்தை, அதாவது அந்த 1வது வசனத்தை வாசிங்க. இன்று நான் விதைக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுப்பாயானால் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் பலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 14க்கு அப்புறம் இப்படி வர்றாரு. அதெல்லாம் அப்படி எடுத்துக்கலாமா? விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாக்காமல் மேலாவாய். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில். இதுக்கு கீழே உள்ளத நம்ம என்ன செய்வோம்? இதெல்லாம் வேண்டாங்க, இப்போ இதை மட்டும் நமக்கு விளங்கிட தெரியுது, இதெல்லாம் விளங்கிட தெரியுது. அப்போ இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ இதை பகுத்து பார்க்க கொஞ்சம் ஞானம் இருக்குல்ல, இப்படி எல்லா பகுதியும். ஆனால் இது தேவையான வார்த்தை தான், இல்லாத வார்த்தை அல்ல. தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம கீழ்ப்படியாம போனா என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் கீழ்ப்படிந்தா நடக்கும். அதனால ஆசீர்வாதம் கொஞ்சம் தான் எழுதியிருக்குது. ஆசீர்வாதம் 14 வசனத்துக்குள்ளதான் அடங்கி இருக்குது. ஆனா அதுக்கப்புறம் நிறைய இருக்குது பாரு லிஸ்ட்டு. இதை படிச்சுக்கலாம் அநேகருக்கு கண்ணீரே வந்துடும். அது எப்படி சொல்றது, திகில் பிடிச்சிரும். அப்படி இருக்கலாம் எழுதியிருக்குது. அப்போ எதை எடுத்துக்கொள்ளணும், எதை எடுத்துக்கொள்ளணும், அதை இதை எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஆனால் அத்தனை சாபத்தை தான் இயேசு கல்வாரியிலே நமக்கு ஜெயித்து காட்டுக்க. இப்போ நான் அதுக்குள்ளெல்லாம் போகலை, அந்த விஷயம் சிறுவை தியானங்களில் அந்த வார்த்தைகளை தியானிக்கலாம் எடுத்திருக்கிறாரு. ஆனால் இப்போ கவனித்து பாருங்க, அப்போ கர்த்தருடைய வார்த்தையை சில நேரங்களில் நல்ல ஆவியில் பேசுவோம், சில நேரத்தில் மாம்சத்துலேயும் நிறைய வார்த்தைகள் வரும். அதெல்லாம் கொஞ்சம் பகுத்து பார்க்கணும். எல்லாரும் ஊழியக்காரர் சொல்லிட்டாரு அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ளும் அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பதை முதல்ல கொஞ்சம் சொல்லிடுறேன். சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல வரும்போது ஏன் இதெல்லாம் கொஞ்சம் தெளிவுபடுத்தி காட்டுகிறேன்னு சொன்னால், ஐயா இதையும் தாவி தான் சொன்னார், இதையும் தாவி தான் சொன்னாரே, அடுத்த ஒரு கேள்வி வரும். நம்ம சபையில் நல்ல தெளிவான ஆட்கள், ரொம்ப அப்படிலாம் கேள்வி கேட்குறதுக்கு நான் அப்படிதான் இருக்கும்னு நான் விரும்புகிறது. கேள்விலாம் கொஞ்சம் கேட்குறாங்க வீடுகளுக்கு போகும்போது. அப்படி சில நேரத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி சொன்னீங்களே இப்படி இருக்குது, அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கிறது. என்னும் என்னை வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வைக்கிறது, ஆராய்ந்து பார்க்கிறது. அப்போ அதனால தான் சில காரியம் சொல்கிறேன். என்ன இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டியிருந்தேன். பேதுரு ஒரு இடத்துல பேசும்போது சொல்கிறாரு, இது ஆண்டவரை நித்திய ஜீவன் வசனம் யார் இடத்துல இருக்குது? இடத்துல தான் இருக்குது. உம்மை விட்டுட்டு நாங்கள் எங்கே போவோம் அப்படி சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல அவர் பேசும்போது சொல்கிறாரு, அழகா சொல்ற, உமக்கு இந்த பாடுகள் வரக்கூடாதுங்கிறாரு. உடனே அதே இயேசு கொஞ்சம் முன்னாடி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, உனக்கு இது பரலோகத்தை தேவன் வெளிப்படுத்தினாரு. அடுத்து சொல்றாரு, எனக்கு பின்னாடி போ சாத்தானி. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, சாத்தானும் தேவனும் எவ்வளவு தூரத்தில் இருக்காங்க, எவ்வளவு தூரத்தில் இருக்காங்க. நம்ம சில நினைச்சுட்டோம் என்கிட்ட சத்துருல கிட்டே வர முடியாது அப்படின்னுட்டு. என்கிட்டே வர முடியாது அப்படி வஞ்சிக்கப்படக்கூடாது. ரொம்ப தூரத்தில் இல்லை. இயேசு, பேதுரு, சாத்தான். முதல்ல பேதுரு பேசுகிற போது தேவன் வார்த்தையை எடுத்து பேசுகிறாரு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவர் இயேசு சொல்கிறாரு, நான் பாடுபட போகிறப்பா, நான் பாடுகளுக்குள்ள கடந்து போகிறேன்னு சொல்கிறாரு. இந்த பாடுகளுக்குள்ள நான் கடந்து போகிறேன்னு சொன்ன உடனே டக்குன்னு இங்கே பேதுருக்குள்ள மனுஷங்க வேலை செய்யுது, மாம்சிக வேலை செய்யுது. இயேசு நம்மோடு இருக்கும்போது எவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த இயேசு நம்ம விட்டு போனால் நம்ம நிலைமை என்ன?
உடனே மாம்சத்தில் பேசுறாரு, ஆண்டவரே இது உமக்கு நேரிருக்கிறது. ஆனால் பாருங்க, மாம்சம் பிசாசின் வார்த்தைகள். இந்த மாம்சங்கள் சாதாரண எடுக்கல. மாம்சத்தில் பேசுறதெல்லாம், அதான் சுயத்தில் பேசுவதெல்லாம், சுயத்தில் நாம் செயல்படுகிற எல்லாமே அது நம்ம பக்கத்தில் சத்து பிசாசனம் இருந்து உன்னை பயன்படுத்துகிறான் என்பதை விளை. அதனால சொன்னார், உடனே எனக்கு பின்னாடி போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றபடி சிந்தியாமல் நீ எதுக்கு ஏற்ற சிந்திக்கிறான்? மனுஷருக்கு ஏற்றதை சிந்திக்கிறார். அதை உன் லாபத்தை நீ பார்க்கிறார், உனக்கு லாபம். அதனால தான் பவுல் எழுதுவ சொல்கிறார், எனக்கு லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று. என்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில உனக்கு லாபடி பார்த்தீங்கன்னா நீ விழுந்து போயிட்டார். உனக்கு லாபம் நினைக்கிறத, அதாவது லாபம் கிறிஸ்துவை என்னை விட்டு பிரிக்கும், அல்ல கிறிஸ்துவ சுவாமத்தை விட்டு என்னை பிரிக்கும் அப்படிங்கிறதை நீ ரெண்டு பகுத்து பார்த்தேன்னா, உனக்கு லாபமே வந்தாலும் எனக்கு இயேசுதான் வேண்டும், இந்த லாபம் எனக்கு வேண்டாம் என்று அதை உதறி தள்ளுகிற வெற்றியின் பலத்தை நாம் பெற்றுக்கொண்டு அர்த்தம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலன் அடைகிறோம், வளர்ந்து கொண்டு இருக்கோம்னு அர்த்தம். ஆனால் வளர்ச்சிங்கிறது சாதாரண பெருக்கத்தை குறித்தெல்லாம் பேசல, சாதாரண வளர்ச்சி குறித்து பேசல, உள்ளான மனுஷனில் உள்ள பலன். அதனால்தான் உள்ளான மனுஷனை பலப்படுத்த வேண்டும். அப்போ உள்ளான மனுஷன் பலப்பட்டாதான் அவனுக்கு இந்த ஜெயம் உள்ள அனுபவங்கள் தெரியும். இங்க இப்போ தாவீது உள்ளான மனுஷன் பேசுறா பாருங்க, இல்லப்பா எனக்கு எவ்வளவு கஷ்டம் துன்பத்தை கொடுத்தாலும் இந்த பாரத்தை நான் சுமந்தேன்னா நான் இப்படிதான் பேசுவேன். என்னைக்கு ஒரு மனுஷன் பாரத்தை தானே சுமக்க ஆரம்பிக்கும் போது அந்த சரீரம் பலகீனமா இருக்கிறபடினால், நம்முடைய உணர்வுகள் பலகீனமா இருக்கிறபடினால், உடனே என் மனதில் இருக்கிறத பேசுவேன். ஏன் ஆண்டவரை இவ்வளவு எனக்கு துன்பம் கொடுக்கிறார்களே, இவர்களை பார்க்க மாட்டீரா, இவர்களை கொண்டு போட மாட்டீர்களா, இவர்களை எடுத்து போட மாட்டீரா? புதிய பள்ளிச்சல தீர்க்கதரிசிகள் பேசுறாங்க, பழைய பேசியிருக்கிறாங்க. ஆனா இயேசு அதை அங்கீகரிக்கல. அப்ப இயேசு எதை அங்கீகரித்தார், இயேசு எதை கனப்படுத்தினார், இதை தான் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதை பிடித்து விசுவாசத்தில் வளரணும். அந்த நம்பிக்கையில் வளர்ந்துகிட்டே இருக்கணும். நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். புது பலன் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். நாளுக்கு நாள், ஒரு நாள் 2 நாள், ஒவ்வொரு நாளும் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் விடுதலை அடைய வேண்டி இருக்கிறது. அதனால் நிற்கிறவேன் என்று சொல்கிறவன் எதுவரை நிற்கணுமா? விழாம தன்னை காத்து, அதாவது எனக்கு இந்த ஜீவன் இருக்கு பாருங்க, அந்த நிமிட வரை என்னை என்ன செய்திடக்கூடாது, விழுந்துடக்கூடாது. சில நேரத்தில் ஜீவன் போகும்போது தான் சிலருடைய அவங்க எதுக்குள்ள வாடுறாங்கன்னு தெரியும். மரண பயம், மரண திகில் அவங்கள அப்படி ஆட்டி படைக்கும், உள்ள படைக்கும். அது உள்ளுக்கு இருக்கிற அந்த போராட்டம் அவ்வளவு கொடுமையா இருக்கும் பாருங்க, கொடுமையா இருக்கும். ஆனாதுங்க காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. காலத்தை ஒரு நாள் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. எவ்வளவுக்கு அதிகமாய் கர்த்தருடைய வேதத்தை நாம் தியானிக்கணுமோ. இப்போ வெள்ளி சனி 2 நாள் நம்முடைய ஆலயத்தில் சிலுவை தியானம், இடமில்லாமல் போக மட்டும் நம்ம ஆட்களாக வந்தாங்க. அவ்வளோ வாஞ்ச, அவ்வளோ தாகம், அவ்வளோ விருப்பமாக இருக்கிறோம். ஏன்னா வேலைகளை கொஞ்சம் தூக்கி வைங்க, வேலை உயிர் இருக்கத்தட்டு வேலை செஞ்சுட்டு தான் இருப்போம். வேலை 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 ஏதாவது ஒன்று ப்ரோக்ராம் வந்துட்டு தான் இருக்கும். எல்லாம் தூக்கி போடுங்க. போட்டுட்டு ஆண்டவரே நான் கொஞ்ச நேரமாவது உடைய பாத்திரம் அமர்ந்திருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயாவது கொஞ்சம் அமர்ந்திருக்கட்டும், எனக்கு அந்த பலன் தேவை. குடும்பமா. அதனால வெள்ளி சனின்னு 2 நாள் இருந்ததை ஒரு நாளே போதும் நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமையாவது வாங்க, சனிக்கிழமை வண்ணார்பேட்டை சர்ச்சில் வச்சிடலான்னு நினைக்கிறேன். அங்கேயும் அந்த தியான கூட்டங்களை வைக்கலான்னு இருக்கிறேன். அதனால் எல்லாரும் வாஞ்ச கலந்து கொள்ளுங்க. இந்த சிலுவை பற்றிய உபதேசம் தாங்க நம்ம ஆத்துமாவுக்கு பலனை கொடுக்கும். ஸோ பிளஸ்ஸிங்காக அப்படி சொல்லிட்டு போகிறது அது ஒரு விதமான, அது எப்படி சொல்கிறேன்னா, இந்த மனுஷனுக்கு ரொம்ப பிடிக்காது. இந்த மனுஷன் ரொம்ப பிடிக்கும். இந்த மனுஷன் ரொம்ப பிடிச்ச உடனே என்ன செய்கிறோன்னா, அது என்னோட கர்த்தர் பேசுகிறார் அப்படிங்குவோம். ஆனால் ஆத்துமாவோட கர்த்தர் பேசும்போது பாருங்க, அப்போ அது மனுஷன் பிடிக்காது. ஏன்னா ஆத்துமாவை விட உள்ள கொஞ்சம் அது ஷார்ப்பாக உள்ள இறங்கும். நீ மனம் திரும்பணும், நீ இதை விடணும், இந்த காரியங்களெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு பேசுவோம். அப்போ அது மனுஷனுக்கு எப்படின்னா, இது யாருக்கோ பேசுகிறார், நமக்கெல்லாம் பேசலைங்க அப்படி நம்மாவது இருக்கும். இல்லைங்க, இந்த சரீரத்துக்கு பேசுறது வேண்டாம், இதுக்கு பேசி பாருங்க, ஆத்துமாவோடு பேசி பாருங்க. அதனால தான் தாவீது ஒரு இடத்துல பேசுகிறா பாருங்க, என் ஆத்துமாவே, சங்கீதம் 42, 41 படிக்கும்போது அது சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்,
ஏன் திகைக்கிறாய்? நீ தேவனை நோக்கி காத்திரு, அவர் உன் முகத்துக்கு என்ன செய்வாரு? நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன்னா, குடும்ப வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது நீ கஷ்டத்தை பேசாம உனக்குள்ளே பேசு. இப்போ நீ உனக்குள்ளே பேசும்போது தூரத்தை பார்க்குறவங்க என்ன பைத்தியக்காரமா தனியாக பேசிக்கிட்டே இருக்கிறான மாதிரி இருக்கும், தனியாக பேசிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நீ நடந்து போகும்போது கூட ஐயோ இந்த கொடுமையான வெயிலில் நான் நடந்து போகிற மாதிரி போய் வைக்கிறது, இந்த மனுஷன் கொஞ்சமாவது என் மேலே ஒரு அக்கறை இருக்குதா, கொஞ்சம் வண்டியில் விட்டுருந்தாங்க நல்லா இருந்திருக்குமே, இப்படி செய்தால் நல்லா இருந்திருக்குமே, இப்படி என்ன வெயிலில் தவிக்க விட்டு போகிறானே என்று இந்த சரீரம் உணர்த்து பாருங்க. அப்போ உடனே அந்த ஆத்மா அந்த எண்ணம் வரும்போது உடனே நீங்கள் ஆத்மாவோடு பேசணும். இல்லை ஆத்மாவே மனுஷன் நம்புவதை விட்டு, நாசில் சுவாசம் உள்ள நம்புவதை மனுஷன் நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம், நான் உண்மை நம்புறப்பா, எனக்காக நீங்க செயல்படுங்கன்னு பேசி பாருங்க. திடீர்னு ஆண்டவர் மேகத்தை அப்படியே கொண்டு வருவார், நிழலாகவே மாறுவார். இஸ்ரவேலுக்கு அப்படித்தானே இருந்தார். அவர் பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி சம்பவமாகவும் அவர் இருந்தார் அப்படின்னு எழுதியிருக்குது. அவர் தேவ பிள்ளைகள் இப்படி பேச பழகணும். இப்படி செயல்படுவதற்கு ஞான அர்த்தமுள்ள சத்தியங்கள் நமக்கு விளங்கியிருக்கணும். ஞான அர்த்தமுள்ள சத்தியங்கள் விளங்கியிருக்கணும். அதை விளங்கினதான் நீ சோதனை காலத்துல சோதனை பார்க்க மாட்டாய், நீ கிறிஸ்துவின் முகத்தை பார்ப்பார். இதுதான் தாவீது விளங்கி சொல்றாரு. அவருடைய ஒவ்வொரு சங்கீதத்துல நீ நல்லா ரசித்து படித்தீங்கன்னா சில இடத்துல நமக்கு ஆட்டோமேட்டிக்கா விளங்கும். இப்போ தாவீது பிரச்சனையை பார்த்து பேசுறாரு, அந்த பயத்துல பேசுறாரு. ஆனா இப்போ ஆவியில் நிறைந்து பேசுறாரு, இப்போ சரியா பேசுறாரு. அப்படிங்கிறத அதை விளங்குறதுக்கு தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவர். ஆனால் தான் அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்தை பெறாம நீங்க பூரண சத்தியத்தில் போக முடியாது, பூரண சத்தியத்தை விளங்கி கொள்ள முடியாது. அதை கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவி பெற்று அதுக்காக காத்திருந்து அபிஷேகத்தை பிறகு வேற ஒண்ணு செய்யணும். தங்கள் பாவங்கள் தவறுகளை உணர்கிற ஒரு உணர்வு வேணும். அதை உணர்ந்து நீங்க காத்திரு ஜெபம் பண்ணி பாருங்க, சுத்திகரிங்க. ஆவியான உங்கள் மேல் வந்து இறங்குவார். எங்க நீ ஓட வேண்டியதில்லை. நீ காத்திருந்து உன் வீட்டுக்குள்ளே கர்த்தரோட அபிஷேகிப்பாரு, உன் அறை வீட்டுக்குள்ள உன்னை அபிஷேகிப்பாரு, உனக்குள்ள அறை வீட்டுக்குள்ள பரம ரகசியத்தை வெளிப்படுத்துவாரு. நீ அப்படி ஒரு புது மனுஷனா மாறிடுவாய், புதிய பலன் அடைந்திருவாய், புதிய வல்லமை பெற்றுருவாய். நீ போய் சொல்லுவாய், இயேசுவின் பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன், அவர் எனக்குள் இருந்த அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் ஒன்று இருக்கு பாருங்க. அந்த நிச்சயத்தை நீ அனுபவித்து சொல்லுவாய், ஐயா இப்போ எனக்கு பாவ பயமே இல்லை, பாவத்தை குறித்த கவலை இப்போ எனக்கு இல்லை, எல்லாத்தையும் கர்த்தர் மன்னிச்சுட்டாரு. அவர் மன்னிச்ச உடனே நம்ம சுவாமி என்ன சொல்ல தெரியுமா? யாரெல்லாம் நமக்கு உதவ பேச அவங்கள போய் மன்னிக்க செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஆமே. இப்போ நான் மற்றவருடைய குற்றத்தை மன்னிக்க 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 உன் பாவம் சிவப்பா இருந்தாலும் அது வெண்மை போல மாறிடும். எதை நம்புறீங்க? வெண்மையாக அப்படி மாறுகிறோம். அதை தூய்மையான ஒரு பரிசுத்த பார்வை உனக்கு உண்டாகிறோம், தூய்மையான பரிசுத்த சிந்தை உனக்கு உண்டாகிறோம். அதனால்தான் பவுல் எழுதும்போது சொல்ல, கிறிஸ்துவின் சிந்தையே உங்களுக்கு உண்டாக கடவுது. எத்தனை பேர் இப்படி எல்லாம் விரும்பிடுறீங்க, இந்த வாக்கியத்தை பார்க்குறீங்க. அதுக்குதான் சொல்றாரு, உன் பாரத்தை கொண்டு நீ கர்த்தர் மேல வச்சிரு. நீ சுமந்தியன்னா நீ என்ன போலதான் பேசுவா, என்ன மாதிரி தான் பேசுவா. அதனால இப்போ நான் கர்த்தரிடத்துல கொண்டு என் பாரத்தை வைக்கிறேன். எத்தனை உங்க பிரச்சனைய ஆண்டு சமுத்திரோடு வைத்திருக்கிறீங்க? எதிர வைத்திருக்க கண்ணீரோடு ஆண்டோட சமத்துல வந்து, ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, ஆண்டவரிடத்தை வைத்தினா ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த பிரச்சனைக்கு யார் காரணம் தெரியுமா? நீ பிசாசுங்காத, உன் செயல் தான் காரணம், உன் எண்ணங்கள் தான் காரணம்ட்டு உடனே நமக்கு அதை வெளிப்படுத்தி காட்டுவார். இந்த வசனம் வந்து கண்ணாடி மாதிரி அப்படியே காட்டும்போது உடனே இல்லாண்டவர் இதெல்லாம் அப்படிலாம் இல்லாண்ட அப்படி சில ஆட்கள் நம்ம ஆண்டோட வாக்குவாதம் பண்ணுவோம், காட்டும்போது கிருபையும். இவர் கண்ணாடியில் முன்னாடி நின்று பார்க்குறீங்க, கிறிஸ்துவின் பொறுத்து சில நெருக்கங்கள்லாம் ஆண்டவருக்காக தான் நம்ம விடுறது பார்த்துருங்க. அது எனக்கு நல்லதுதான் தோணுது, இல்லை ஆண்டவர் நெருக்கிறாரு, இல்லை மகனே இது எனக்கு சித்தம் இல்லை, இதில் எனக்கு உடன்பாடு இல்லை, நீ இதை செய்யாத அப்படி சொல்லும்போது ஆண்டவரை நம்ம நெருக்கும் போது உடனே அதுக்கு கீழ்ப்படிந்துறது. இல்லைப்பா உமக்கு சித்தம் இல்லைன்னு நான் செய்ய மாட்டேன், உமக்கு பிரியலைன்னு நான் செய்ய மாட்டேன். இனி ஒரு இந்த காலம் எப்படி இருக்குன்னு சொன்னால், நீங்கள் விரும்பாம தேவனுக்கு சித்தம் இல்லாத எல்லா விஷயமும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும், ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், கஷ்டமே இல்லாமல் பொருளாதார ஆசீர்வாதம் கிடைக்கும். வேணா நீங்கள் நோட் பண்ணி வச்சுடுங்க.
2 வருஷம் ஊழியத்தில் நிறைய விஷயங்கள் நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். சில விஷயங்கள் ஆண்டு சொல்லும்போது நடக்குமானு, ஆனால் ஒவ்வொன்றாக அதை நீ நடக்கிறத பார்த்துட்டு தான் வர்றேன். ஒரு வார்த்தையோட மாறவே இல்லை. மனுஷர்கள் எப்படி மாறுவார்கள், சபைகள் எப்படி மாறும் அப்படிங்கிறத நோட் பண்ணி நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. பொருளாதார ஆசீர்வாதங்களை உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். உலகத்தின் அதிபதி அதை முழு பலத்தோட கொடுப்பதற்கு, அதை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறான். எப்படின்னா, பாவத்தின் மீறுதலினாலே ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு அவன் ரொம்ப ஆயத்தமாக இருக்கிறான். ஏன் தெரியுமா? நீதியில நடந்தா நீதிமாண்டி கூடாரத்துக்கு போயிருவான். நீதிமாண்டி கூடாரம் பரலோக ராஜ்யம். அந்த தேவ ராஜ்யத்துக்குள் நீங்கள் போகக்கூடாதபடிக்கு அதனால இயேசு ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொல்ற? ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ரொம்ப ஈஸின்னு சொன்னாரா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று காட்டினார் பாருங்க. ஊசியையும் ஒட்டகத்தையும். ஒட்டகம் எவ்வளவு பெருசு? ஊசியோட காது எவ்வளவு பெருசு? சில நேரத்தில் விளக்காது. ஏன்னா ஊசியும் ஒட்டகத்தையும் எப்படி ஆண்டவர் பேசுறாரு? எப்படி சொல்லலாம்? பரலோகத்துக்கு போற வாசல் எப்படி இருக்குமா? வழி இடுக்கமா இருக்குமா? ஆனா நரகத்துக்கு போற வழி எப்படி இருக்குமா? விசாலம். இந்த ரெண்டை தான் காட்டுறாரு. இந்த ஒட்டகங்கிறது உலகம். இந்த உலகம் எதுக்குள்ள நுழையாது? இந்த இடுக்கமான வாசல் நுழையாது, நுழைய முடியாது. அதுல நுழையணும்னா இந்த வாசலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றி ஆகணும். நீ உலகத்தை வைத்துக்கொண்டு, உலகத்தினுடைய எல்லாத்தினுடைய வல்லமைகளையும் மனதில் வைத்துக்கொண்டு நீ இதுக்குள்ள போகணும்னு நினைச்சா கடவுள் தடப்படவே மாட்டார். ஆனால் சொல்ல வருத்தப்பட்டு பாரசமுக்க எல்லாரும் உள்ள வாங்க, ஆனால் உனக்கு ஒரு வழியை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன், இந்த வழிக்குள்ள தான் வரணும், இந்த வழிக்குள்ள தான் வரணும். இப்போ நமக்கு இதில் வழி எத்தனை அடி இருக்கு? 3 அடி வழி வச்சிருக்கேன். 3 அடி வச்சிருக்கிற இந்த வழியில 5 அடி ஆள் உள்ள வர முடியுமா? ஒன்று சுவரை உடைச்சி வாசல் பெருசாக்கணும், அல்லனா அந்த பொருளை என்ன செய்யணும், அல்லனா ஆட்டோமேட்டிக்காகவே ரிஜெக்ட் ஆகி வெளியே போயிடும். அது வெளியே போயிடும். பரலோகத்தில் கர்த்தர் யாரையும் எந்த பாவி கூட வரமாட்டான்னு, நீங்கள் வர வேண்டான்னு சொல்லவே மாட்டார். நம்ம கூட கொஞ்சம் பிடிக்காத ஆள் ஏன் என் வீட்டுக்குள்ள வந்தான்னு சொல்லுவோம், எப்படி உள்ள வரலாம்னு சொல்லுவோம். ஆனால் இயேசு அப்படி சொல்லவே மாட்டார். எந்த பாவியானாலும் சரி, எவ்வளோ அக்கிரமக்காரனாலும் உள்ள வாப்பாடு சொல்லுவார். ஆனால் அங்கே ஒரு அளவுகோலை வைத்திருக்கிறார். அந்த அளவுகோல் இல்லாதது தானாகவே வெளிப்பெறும். உலகத்தை பிடித்து அதை எல்கையை பெரிதாக்கிட்டே போகிறோம், அதனுடைய ஆசைகளை பெரிதாக்குறோம், அந்த விருப்பத்தை பெரிதாக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அங்கே போறதுக்கு ஒரே வழிதான் இருக்கிறது. அதை நானே வழி, நானே சத்தியம், நான் தான் ஜீவன். என் சத்தியம் ஏன் சொல்றாரு? என் சத்தியத்தின்படி நடக்காதவன், என் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவன், நீங்க இப்ப என்ன வேணாலும் செய்தால் கர்த்தர் செய்தான்னு சொல்லிடலாம், இது ஆண்டவர் தான் கொடுத்தான்னு சொல்லலாம். ஆண்டு ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. என் பேரை வேணாலும் நீ மேம்படுத்திக்கப்பா, என்ன வேணாலும் சொல்லிக்க, ஒன்றும் சொல்ல மாட்டாரு. ஆனால் அந்த எண்டில் வரோம் பாருங்க, அந்த எண்டு வரும்போது நாமே வெக்கப்பட்டுருவோம். நாமே வெக்கப்பட்டுருவோம். ஐயோ உள்ள போக முடியாது போச்சுது, காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடீர், நீ கண்ணீர் விடுவாயே. இந்த பழைய பாட்டில் ரொம்ப அற்புதமா இருக்கு, அற்புதமான ஒரு பாடல். கொஞ்சம் கவனத்தை அமைத்துங்க. ஆனால் அந்த பாரத்தை சுமக்காதீங்க, மனதில் வைக்காதீங்க. யாரு மேல உள்ள வெறுப்பு கூட உங்க மனதில் வைக்காதீங்க. நான் சபைக்கு அடிக்கடி சொல்றது, வெறுப்புணர்ச்சிகளை உங்க மனதில் வைக்காதீங்க. அது உங்க மனதில் வைந்தால் பிசாசு உங்களுக்கு குடி வந்து விடும். உங்களை யாராலும் தப்பு வைக்க முடியாது, யாராலும் தப்பு வைக்க முடியாது, அது உள்ளே வந்துடும். ஏன்னா பாரங்கிறது, கவலைங்கிறது அவ்வளவு மோசமானது. ஒரு வசனம் காட்டுற பாருங்க, வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து, புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே, நான் புசிக்க வேண்டாம் என்று விலக்கின கனியை நீ புசித்தபடியினால்,
பூமி உன் நிமித்தம் பூமியானது உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை வார்த்தை கவனிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். வருத்தமா, கவலையா, பாரமா வாழ்ந்தா அது என்ன பலனை புசிக்கிறோம்? என்ன பலனை புசிக்கிறோம்? தேவன் சொன்னபடி நீ மீறி நடந்தபடினால், தேவன் சொல்லக்கூடாது என்னது செய்து நடந்தபடினால், அது சொல்றாரு உனக்கு பலன் இருக்கும். ஆனா அந்த பலத்துல வருத்தம் இருக்கும். ஒரு ஃபேமிலி இருக்குது. அந்த ஃபேமிலி கணவன், மனைவி, அம்மா, அப்பா, பிள்ளைகள், இப்படி 3 அடுக்கு இருக்குது. முதல்ல அம்மா அப்பா, அடுத்து மகன், மருமகள், அடுத்து அவருடைய பேரன், பேத்தி. இந்த 3 அடுக்கு சேர்ந்ததான் ஒரு குடும்பம். இன்னைக்கு நம்ம குடும்பம்னா எது சொல்லுவோம்? நானும் என் கணவனும் என் பிள்ளைகளாம். அதெல்லாம் வயசாயிடுச்சு, ரிட்டையர்ட், அதெல்லாம் வேண்டாம். அந்த வார்த்தை என்னால் சுமக்கல முடியாது, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்பான். அதுக்கு முந்தி அவங்களாவது செய்திருப்பாங்க. எதை விதைக்கிறாய் அதெல்லாம் இருப்போம், அப்படி நடக்கும். அப்படி தான் சில நேரங்களில் சொல்கிறோம். ஆனால் தேவன் குடும்பத்தில் அப்படி இல்லை. ஆபிரகாம், அந்த யாக்கோபு தன் முதிர்ந்த வயதில் மரணம் நெருங்குது. அந்த நாளில் அதனால் குணப்பட்ட பாவிக்கும் குணப்படாத பாவிக்குள்ள வித்தியாசம். ஒரு குணப்பட்டவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த முதிர் வயது வந்த உடனே ஆபிரகாம், இந்த யாக்கோபு எல்லாத்தையும் அழைக்கிறார். பிள்ளைகளெல்லாம் அழைத்து ஒவ்வொருத்தரையும் தலையில கையை வச்சு அவர் எதிர்காலத்தை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். நீ இப்படி இருப்பாய், நீ இப்படி இருப்பான், நீ இப்படி இருப்பான், நீ இப்படி இருப்பான். இன்னைக்கு எந்த தகப்பனாவது உங்க வீட்டில் இப்படி ஆசீர்வாதத்தை பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களான்னு? அல்லது எந்த ஊழியக்காரங்களாவது அப்படி ஆசீர்வாதத்தை பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் படிக்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்ன ஏன்னா இந்த ஆத்துமா என்ன செய்யல, பாரத்தோட வச்சுக்கிட்டே இருக்கு. நான் சொல்றது பூரா பாரத்தின் அடிப்படையில் சப்ஜெக்ட் சொல்றேன். மனதுக்குள்ள பாரம் இருக்க வரும் நீ ஒருத்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஒருத்தர் ஆசீர்வாத வார்த்தை சொல்ல முடியாது. ஆனா யாக்கோபை பாருங்க, இந்த முதிர்ந்த வயதுல கடைசியா ஒரு பையன் மட்டும் வரணும். அவர் தூர இடத்துல இருக்கிறாரு. அவருக்கும் செய்தி போது, அப்பா ரொம்ப விலகினமா இருக்கிறாரு, நீ அப்பா பார்த்துருக்க அப்படின்ட்டு. உன யோசேப்பு அவனுடைய 2 பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு வர்றாரு. ஆனால் யோசேப்பு வந்தார் என்று சொன்ன உடனே அந்த வார்த்தை கொஞ்சம் கவனிச்சு படிச்சு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு பாருங்க. உடனே அதுவரை எழுந்திருக்க முடியாத தகப்பன் உடனே எழுந்திருச்சு உட்கார்றாரு. யோசேப்பு வந்துட்டாருன்னு சொன்ன பாருங்க. ஒரு ஆத்துமாக்குள்ள பரிசுத்த ஜீவியம் இருக்குன்னு சொன்னா, பரிசுத்த சிந்தை இருக்கும்னு சொன்னால், அது குணப்பட்ட ஒரு இருதயமா இருந்தா ஆசீர்வதிப்பதற்கு அப்படி முடியாதது கூட அப்படி எழுந்து நின்று யோசேப்பு அப்படி பிள்ளைகளை யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார். அது இப்படி எல்லாம் நம்ம தெரிந்த ஒரு விஷயம். இந்த பிள்ளை இப்படி இருப்பான், இந்த பிள்ளை இப்படி இருப்பான், இவனும் என்னுடைய சந்ததியில் வருவான். அந்த முதிர்ந்தவர் இதெல்லாம் படிக்கும்போது நம்ம அப்பெல்லாம் இப்படி நம்மளை ஆசீர்வதிக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்குதா இல்லையா? யாக்கோபு சொன்னது எல்லாமே நடந்துச்சு. அவன் சொன்னது ஒன்னே மட்டும் தான் நடக்கல. லேவியை குறித்து சொன்னாரு, நீ எப்படி இருப்பாய்? துஷ்டனா இருப்பான், நீ கொடுமையானவனா இருப்பாப்பா, நீ என்ன ரொம்ப மோசமா என் மனதை வருத்தப்படுத்துற ஆளு அப்படின்ட்டு. ஆனா அந்த மனுஷனை கூட மாற்றுவதற்கு தேவன் அபிஷேகப்பட்ட ஊழியர்களை கர்த்தர் வைத்தார். தகப்பனால் சபிக்கப்பட்டவனை கூட ஆசீர்வாதமாய் மாற்றுகிற வல்லமையை கர்த்தர் ஊழியக்காரர்களுக்கு கொடுத்திருக்கிறார். மோசேயே அந்த முதிர்ந்த வயது வருது, முதிர்ந்த காலங்கள் வருது. யாக்கோபு எப்படி பண்ணினாரோ அதுதான் இப்பொழுது மோசே செய்கிறாரு. செய்யும்போது இதெல்லாம் நிறைய பிரசவம் பண்ணியிருக்காரு. நல்லா அப்படி சொல்லிட்டே போறேன், அப்படியே ஒவ்வொருத்தரும் ஆசிவார். ஆனால் லேவிய அந்த ஒரே வசனம் வாசிங்கன்னா, பாத் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம்
லேவியை குறித்து நீ மாசாவிலே பரீட்சை பார்த்து ம், மேரிபாவின் தண்ணீரிடத்தில் வாக்குவாதம் பண்ணின ம், உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய தும்மீம் ஊரீம் என்பவைகள் இருப்பதாக ம், தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று சொல்லி ம், தன் சகோதரரை அங்கீகரியாமல் ம், தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன் வசமாய் ம். அவைகள் இருப்பதாக ம். அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு உம்முடைய உடன்படிக்கையை காக்கிறவர்கள். ம், அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் ம். இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து அப்படியே அவனை எப்படிலாம் கடந்த காலத்தை சொல்றாரு, நிகழ்காலத்தை சொல்றாரு, அடுத்து வருங்காலத்தை குறித்து பேசுறா பாருங்க. அதுல 11ஆம் வசனம், கர்த்தாவே கர்த்தாவே அவன் சம்பத்தை அவன் ஆசீர்வதித்து சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கை கிரியையின் மேல் பிரியமாயிரும். அவன் கையின் கிரியைகள் மேல் பிரியமாயிரும். அவனை பகைத்து அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி திரும்ப எழுந்திராதபடிக்கு அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றான். இப்ப யாருக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு? லேவி கோத்திரத்துக்கு. இந்த காத்திரம் ஆதியாகமம் 49ல் தகப்பன் இந்த பையனை சபிக்கிறாரு. ஏன்னா அவன் என்ன செய்தான்னு தெரியும். பட்டயத்தை எடுத்து எப்படி நெஞ்சகமாக போய் அவங்க கொண்டு போட்டாங்க, அதனால என் வாசனை கெடுத்துட்டீங்க அப்படி சொல்லி அவன் சபிச்சிடுவார். ஆனால் இங்கே மோசே எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்னால், விக்கிரக ஆராதனைக்குள் ஜனங்கள் போகும்போது உடனே கர்த்தர் பக்கத்தில் நிற்கிறவ யார் என்று கூப்பிடும்போது லேவி கோத்திரம் தான் வருது. வந்த உடனே இப்போ லேவி சொல்றாரு, மோசே சொல்கிறாரு, நீங்கள் பட்டயத்தை எடுத்து இவர்களை என்ன செய்யுங்க, விக்கிரக ஆராதனை செய்த அத்தனை பேர்களையும் கொண்டு போடுங்கள் என்று சொல்கிறார். உடனே இப்போ இவன் என் சகோதரன் பார்க்கவே இல்லை, இவன் தேவ மனுஷன் சொல்லிட்டாரு. தேவ மனுஷன் சொல்லிட்டாரு, அது அப்படியே செய்வேன் என்று செய்தபடியினால் இப்ப எப்போ சாபம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது? தேவனுடைய ஊழியக்காரர் மூலமாய் கர்த்தர் சொன்னதை செய்தபடியினால் சாபங்கள் ஆசீர்வாதங்களுமாய் மாறுகிறது. பாரங்கள் இன்பமாய் மாறும், துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. அப்போ மாற்றக்கூடாத காரியம் அல்ல, மாற்றப்படும். எப்பொழுது மாற்றப்படும்? இல்லை, இது நான் சகோதரன், நான் எல்லாம் செய்ய மாட்டேன். ஸ்பிரிச்சுவல் நீ வந்த பிறகு, நீ தேவ ஜனனி வந்த பிறகு உனக்கு யார் தான் சகோதரன்? சொன்னார்ல, அவள் தாய் வந்து கேட்கிறார்கள், இயேசுவின் இடத்துல சீசர்கள் மற்றவர்கள் சொல்கிறார்கள், ஐயா உங்க சகோதரரும் உங்க தாயும் ரொம்ப விசனத்தோடு அங்கெல்லாம் அவங்க தேடுகிறார்கள். உடனே யார் என் தாய், யார் என் சகோதரன் அப்படி சொல்லிட்டு இப்போ இந்த வார்த்தை சொல்லும்போது சில சொல்லுவோம், அப்படின்னா அண்ணன் தம்பி யார்கிட்டையும் பாசமாக இருக்க வேண்டாமா? அவனே இருக்க வேண்டாம். நீங்கள் அவர்களை நேசிக்கலாம், ஆனால் அவர்கள் செய்கைக்கு உடன்படாதீர்கள். எதுக்கு நேசிக்கணும்? அவர்களுக்கு எப்படியாவது இந்த சத்தியத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக, கிறிஸ்துவை சொல்லிக் கொடுப்பதற்காக, அவர்களுக்கு தவறை சொல்லிக் கொடுப்பதற்காக, சொல்லி அவர்களை மீட்டெடுப்பதற்காக தான். ஆனால் அவர் செய்கையில் உடன்படாதீர்கள். அது சகோதரனா இருந்தாலும் சகோதரியா இருந்தாலும் மாமனா இருந்தாலும் சரி மச்சானா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நீ பிரித்தெடுக்கப்படாது. அதான் கிறிஸ்தவ இப்போ எந்த மார்க்கத்திலும் இல்லாதது ஒரு உபதேசம் இல்லைன்னா, நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நம்மள யாரா? அதனால்தான் உலகம் நமக்கு இணையானது அல்ல. இந்த உலக சிநேகம் கர்த்தருக்கு அருவருப்பானதுன்னு சொல்லுகிறது. அப்ப உலக சிநேகத்தை வச்சுட்டு நாம் தேவ ராஜ்யத்தில் போக முடியாதுங்கிறதுக்கு தான் இயேசு சொல்லுகிறார், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள். அவர் ஐஸ்வர்யத்துக்கு எதிராக சொல்லல. ஐஸ்வர்யம் நீ உலகத்தின் விருப்பத்தின்படி, உலகத்தின் வழக்கத்தின்படி, உலக சுவாபத்தின்படி சம்பாதித்த அந்த சம்பாத்தியத்தை கொண்டு நீ பரலோகத்து போக முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்போ அவர் என்னை அதனால தான் அவர் எடுத்து சொல்றாரு பாருங்க, 5 ராஜாக்களை மேற்கொண்டு ஜெயிச்சுட்டு வரும்போது சொல்றாரு பாருங்க, நீ என்னை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு நான் அதிலிருந்து ஒரு சரடையாவது ஒரு வாரையாவது நான் எடுத்துக்கொள்ளுவதில்லை. எல்லா ஐஸ்வர்யம் உன் பக்கத்தில் இருக்கட்டுப்பா, அது எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம்? துன்மார்க்கனுடையது, அது எனக்கு வேண்டாம். அதனால தான் இன்னைக்கு சில வேற காரியங்கள்லாம் போராடிலாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை, வழக்காடி பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை.
போராடி பெற்றுக்கொள்ளணுங்கிறது உலகத்தின் வழக்கம். ஆனால் கிறிஸ்துவின் வழக்கம் என்ன தெரியுமா? அன்பினாலே பெற்றுக்கொள்வது. அன்பினாலே நான் கொடுக்கும்போது அன்பினால் கொடுக்கணும், பெற்றுக்கொள்ளும் போது அன்பினாலே பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்போடு பெற்றுக்கொள்ள வேண்டியது. ஆனால் தான் அன்பில்லாதவன் தேவனை அறியான். இவைகள் தான் கிறிஸ்தவத்தின் சபையினுடைய அஸ்திவாரங்கள். இதான் கிறிஸ்து சபைகள். இந்த அஸ்திவாரம் இல்லாததெல்லாம் பிசாசு சபைகள், அவ்வளவுதான். மாம்சத்தில் கட்டப்படுவது எல்லாமே அது பிசாசு திட்டங்கள். ஆனால் வசனத்தினால் கட்டப்படுவது தான், அது ஊழியர்களாக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் கர்த்தர் செஞ்சான் சர்ச்சை இந்த அனுபவத்தில் உருவாக்க விரும்புகிறாரு. இந்த கட்டமைப்பில் தான் எழுப்ப விரும்புகிறாரு. இது ஆண்டோட சித்தம், விருப்பம் இந்த உலகத்தை. அதனால தான் வசனத்தை என்னை மாற்றிட்டுங்கிற சாட்சி சொல்லணும். இதனை யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? இந்த சபைக்கு வந்து வசனம் என்னை மாற்றி இருக்கிறது அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? அவங்க மட்டும் கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வசனத்தை இதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி கர்த்தருக்கு வேற ஒன்றும் இல்லை. ஐயா, வசனத்தை கீழ்ப்படிந்தேன், வசனப்படி நடந்தேன், இதை விட பெரிய ஐஸ்வர்யம் எதுவுமே இல்லைங்க. அதனால சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும். அங்கே பிதாவை சத்தியத்தை சற்று கொடுத்தாரு. நான் சொல்லுகிறேன், இதை செய்யாதீர்கள், இதை செய்யுங்கள். அப்போ செய்யக்கூடாது என்று சொன்னதை இங்கே இவர்கள் செய்தார்கள். அது அவர்களுக்கு பிற்காலத்தில் பாரமாகி மாறிச்சு. எப்படி சொல்ற பாருங்க, அது உனக்கு முள்ளையும் குறுக்கையும் பிறப்பிக்கும். இந்த பாரங்கிறது என்ன? முள். இந்த முள்ளு ஒரு மனுஷனுடைய காலில் குத்துச்சுன்னா எப்படி இருக்கும்? வலிக்கும். அதே முள்ளை எடுத்து நீ ஒருத்தர் குத்துனா எப்படி இருக்கும்? பேசுங்களேன். உன் காலில் குத்துனா வலிக்குது, அந்த முள்ளை எடுத்து நீ ஒருத்தர் குத்துனா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாம் குத்துகிறவராகவே இருக்கிறோம். குத்திட்டு ஆண்டவர் ஜெபத்தை கேட்டாருங்க. நிச்சயமா ஆண்டவர் ஜெபத்தை கேட்கல, பிசாசு கேட்டுக்கிட்டு இருக்குது. ஆண்டவருக்கு புதிய ஏற்பாடு ரொம்ப மாற்றம். அதனால் ஓல்ட் டெஸ்டமென்ட்டுக்கு நிறைய நேர் எதிர்மாறாக இருக்கும். அந்த உபதேசத்துக்கும் இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால தான் நீங்கள் பழைய ஏற்பாடு இந்த ஆசீர்வாதங்களுக்கு முழுவதும் நான் இப்போ பழைய ஏற்பாடுலேருந்து புதிய ஏற்பாடு எடுத்து காட்டுறேன், அவ்வளோதான். நான் இப்போ பழைய ஏற்பாடு போதிக்கலை, அதிலே புதிய ஏற்பாடு உபதேசம் என்ன இருக்குது அதான் எடுத்து காட்டுறேன். அப்போ இதே விஷயத்த அப்படியே புதிய ஏற்பாடு போட என்ன நல்லா இருக்கும்? இதை விலகிட்டு போனதான், இதை புரிஞ்சுட்டு போனதான் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ இந்த இடத்த கொஞ்சம் கவனிக்கிறேன். பிதா இங்கே ஆதாமிடம் சொல்லுகிறாரு, அந்த வார்த்தை மீண்டும் படிங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து, அடுத்த கேள்வி, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய், வெளியின் பயிர் வகைகளெல்லாம் நீ புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும். அப்போ நான் பூமியிலிருந்து உண்டாக்கப்பட்டு பூமியில் மரிப்பது தேவசித்தம் கிடையாது. எப்போ இது வந்துச்சு? எப்போ இந்த சாம ஒரு மனுஷன் மேல வருது, மனுக்குலத்து மேல வருது? கீழ்ப்படியாதனால்தான் இந்த சரீர மரணம் என்கிறது ஏற்படுகிறது. அப்போ தேவனுடைய மனதில், தேவனுடைய திட்டத்தில் நாம் மரணமடையும்படி ஆதாமை கர்த்தர் உருவாக்கல, ஏவாளை உருவாக்கல. அவர்களோடு அவர் உலாவும்படி தான் உருவாக்கினார். அன்பின், அதாவது பிதாவின் ராஜ்யமாகவே அதை வைக்க விரும்பினார். அதான் கடவுளுடைய மனதில் இருந்த திட்டம், கடவுளுடைய மனதில் இருந்த யோசனைகள். ஆனால் பிசாசு இது கடவுளுடைய ராஜ்யமாய் மாறக்கூடாது என்பதற்காக அதே ஒரு பொல்லாத உபதேசத்தை அப்படி அங்கே ஸ்தாபிக்கிறான், உருவாக்குறான். அன்றைக்கு மாத்திரம் இல்லை, இன்றை வரை அது முழு பலத்தோடு அந்த ராஜ்யத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கிறான். அவனுடைய நோக்கத்தை, எந்த ராஜ்யத்தை உண்டாக்குறான்? மரணம் என்கிற ராஜ்யத்துக்கு. அதனால தான் இயேசு சொல்லுகிறார், இதை விசுவாசிக்கிறவன் என்ன செய்யறதில்லை? மரிப்பதில்லை, மரிப்பதில்லை. இப்போ கத்து பாருங்க, அதுக்கப்புறம் தான் பரலோக ராஜ்யம் உண்டாகுது. அவனுக்கு மனுஷனுக்கு ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துறாரு. இப்போ இங்கே நீ மரித்தாலும் இப்போ என்ன ஆயிடுச்சு சொன்னால், மனுஷன் எல்லாரும் மரிக்கணுங்கிறது ஆயிடுச்சு. அதனால தான் இந்த மரணம் வரும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்குல்ல. என்ன டீச்சர், மரிக்காமல் இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? எவ்வளோ சந்தோஷமா இருக்கலாமே. அன்னைக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, என்ன பாஸ்டர் ஆண்டு இப்படி படிச்சிட்டாரு,
நான் ஒரு 10 வயசு குழந்தையாவே இருந்து எவ்வளோ நல்லா இருக்கும், எங்கள் அம்மா அப்படியே இருந்து நல்லா இருக்கும், எங்கள் அப்பா அப்படியே இருந்து நல்லா இருக்கும், ஒரு கஷ்டமே இல்லை. இப்போ பாருங்க வளர்ந்துட்டு ஒரு இடத்துல கல்யாணம் ஆகி போயிட்டு என்ன பாடலாம் பட வேண்டியிருக்குது, என்ன கஷ்டம், என்ன படிக்கலாம் வேண்டியிருக்குது. எவன் தான் படிப்பெல்லாம் கண்டுபிடிச்சானோ, என்ன அறிவாக பேசுகிறவங்க. நான் அப்படியே இருந்திருந்தேன் எவ்வளோ சந்தோஷம். சாயங்காலம் வரும்போது எங்கள் அப்பா போண்டா வாங்கிட்டு வருவாங்க, அதை வாங்கிட்டு வருவாங்க, நல்லா சாப்பிட்டு என்ன மகிழ்ச்சியாக இருக்கலாம். அப்படிதான் ஆண்டவர் உருவாக்கினாரு, அப்படிதான் இருக்கன்னு விரும்பினாரு. ஆனால் என் சுய புத்தியும் பொல்லாத ஆலோசனை கேட்டு நான் என்னத்தை உண்டாக்கி முள்ளை குறுக்கையும் பிறப்பிக்க வைத்து விட்டேன். கடவுளுடைய சாபத்துக்கு நேராக இந்த பாரம் என் உள்ளத்தில் வந்து விட்டது. ஆனால் தான் இந்த பாரம் வந்தா முள்ளு மாதிரி குத்துதா குத்தலையா? முள்ளு மாதிரி வேதனை இருக்கதா இல்லையா? எவ்வளோ கொடுமையான வலிகளை பாருங்க. வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அப்படியே நெடிவோம், அப்படின்னு சொல்ல முடியல, இப்படின்னு சொல்ல முடியல. இந்த பாடம் ஆண்களுக்கு ரொம்ப இருக்கும், அப்படிதானே என்ன உத்தராஜி? ஆண்கள் இந்த முள்ளு இல்லை, ஆனால் முள்ளில் நடப்பதை போல நடக்கிறது. எங்க அம்மாவுக்கும் பேச முடியலங்க, மனைவிக்கும் பேச முடியல, எங்க மாமனார் மாமியார் இங்கனப்பா என்ன செய்யறது? அந்த நடுத்தர புருஷர்களுக்கு ரொம்ப பாடுதில்ல. உடனே நினைச்சுக்கிறாங்க பாசடிங்களா அனுபவிச்சிங்களான்னு. ஆனால் எனக்கு அப்படி ஒரு ஸ்ராக்கியத்தை கத்தை கொடுக்கவே இல்லை. அப்படி ஒரு பாடுகள்லாம் என்னை கத்தை நடத்தவே இல்லை. இந்த நாள் முதல் கொண்டு நான் சில யோசித்து பார்ப்பேன். கத்தரின நடத்துகிற விதங்கள் ரொம்ப அற்புதமானவர்கள், அற்புதமான. ஒரு குறிப்பிட்ட ஏஜில் இருந்து என்னுடைய வஸ்திரத்திலிருந்து என் தேவைகளிலிருந்து எங்கள் பெற்றோரிடத்துல கூட வாங்காமல் தான் என்னை கத்தர் நடத்தினார். ஒரு பெற்றோரிடத்துல கூட ஒரு பைசா கூட வாங்கி செய்யலை. அந்த சின்ன வயசில் எனக்கு கடவுள் மேலே அவ்வளோ நம்பிக்கை உண்டு, வசனத்து மேலே அவ்வளோ நம்பிக்கை உண்டு. அன்னைக்கு அபிஷேகம் என்னன்னு தெரியாது, ரட்சிப்பு என்னன்னு தெரியாது. இயேசு கடவுள், அவ்வளோதான். அவர் என் கண்ணீரை துடைப்பார் தெரியும், அவர் எனக்காக செய்வார்னு தெரியும், அவர் தப்பிப்பார்னு தெரியும். ஆனால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, அப்படி சின்ன வயசுல நல்ல ரொம்ப பாட்டு பாடுவோம். வல்லமை உண்டு பாட்டு தான் ரொம்ப பிடிச்ச பாட்டு. அந்த சின்ன வயசுல நம்ம ஜோசுவா மாதிரிலாம் இருக்கும்போது அப்படியே ஒரு கொஞ்சம் பயம் வந்துன்னா உடனே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லம் அப்படிலாம் கையில் நல்லா தானா தட்டுவோம் பாருங்க. அந்த இருட்டுக்குள்ள நடக்கும்போது, கஷ்டத்தில் நடக்கும்போது அவ்வளோ பயங்கரமான ஒரு திகில் அப்படியே வரும். அந்த நேரத்தில் இதை படித்த உடனே ஒரு தைரியம் வந்துடும். அப்படியே கர்த்தர் நடத்தினார். ஆனால் இந்த மாதிரி ஒரு முள்ளுக்குள்ளே போகலை. ஆனால் வேறு விதமான முள்களை அனுபவிச்சிருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் விதமான முள்கள். அந்த துன்பத்திலாம் கடந்து போயிருக்கிறேன். பயங்கரமான சூழ்நிலை கடந்து போயிருக்கிறேன். கர்த்தரெல்லாம் நடத்தியிருக்கிறாரு, தப்பு வைத்திருக்கிறாரு. ஆனால் சென்னைக்கு வந்த பிறகுதான் சத்தியங்களை அறிய ஆரம்பித்தேன். சத்தியங்களை படிக்க தெரிந்து கொள்வதற்கு இந்த பாக்கியம் கிடைத்தது. சென்னைக்கு வரலன்னா இன்னைக்கு நம்மளாம் எப்படி இருப்போம்னு தெரியாது, முதல்ல உயிரோடு இருப்போம்னு கூட தெரியாது. நம்ம சுபாவங்கள் அந்த மாதிரி ஒரு சுபாவங்கள். ஆனால் கர்த்தர் சுபாவத்தை மாற்றினா பாருங்க. அதான் சொல்ற, வசனம் ஒரு மனுஷன் தான் மாறணுமே, சத்தியம் ஒரு மனுஷன் தான் மாறணுமே, சுபாவங்கள் மாற மாட்டேங்குதே. அப்போ என்ன பாருங்க எப்படி பாரம் உள்ள வருது. அந்த வார்த்தையை கவனித்து பாருங்க. மீண்டும் ஒரு விஷயம் அதை படிங்க. நீ பூமியில் இருந்து எடுக்கப்பட்டபடியால், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால், நீ பூமிக்கு திரும்ப மட்டும், நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். இன்னைக்கு ரொம்ப கடினமா உழைக்கிறது எவ்வளவு பெரிய சாமம் பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய சாமம் பாருங்க. அப்போ ஆதாம் ஏவாளை கர்த்தர் வைத்து நீங்க இதை போய் ஆண்டு கொள்ளுங்கள். அவர் சொன்னது நீங்க இதை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அதை எல்லாம் உனக்கு சொந்தமானது, நீங்க எடுத்து அதை புசிங்க, நீங்க மகிழ்ச்சியா இரு, நீயும் உன் மனைவியும் சந்தோஷமா இருங்க. அப்போ கர்த்தருடைய மனதில் இருக்கிறது ஒரு கணவன் மனைவிங்கிறது மகிழ்ச்சியா இருப்பது. இன்னைக்கு நிறைய இடத்துல இந்த ஆசீர்வாதம் இல்லை. இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கிறோம். கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியா இருப்பது. அதற்கு எவளுக்கு தான் சொல்றாரு. இங்க காயினும் ஆவியிலோ வந்த பிறகு இந்த விஷயம் சொல்லலை, அவர்களை உருவாக்கி அவருக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, நீங்க ஆண்டு கொள்ளுங்கள். ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை அவர்களை இழந்தபடியினால் இப்போ குடும்ப வாழ்க்கையில் நமக்கு நிறைய பாரங்கள் வருது, துன்பங்கள் வருது. இதை மாற்றுவதற்கு தான் கர்த்தர் அவருடைய குமாரனை கொடுத்து குமாரன் மூலமாக புதிய ஏற்பாடு சபை ஸ்தாபித்திருக்கிறாரு. இந்த சபைக்குடைய வேலை என்னன்னா கணுக்களை கட் பண்ணுவது, அதாவது முள்ளுகளை உடைப்பது. முள்ளுக்கு என்ன? கெட்ட சுவாவங்களை, அதான் தேவனுக்கு பிரியமில்லாத சுவாவங்களை, இதுதான் உடைக்கணும். இதுக்காக சபை வைத்திருக்கிறாரு. சபை இப்போ தப்பெல்லாம் எடுத்துறாங்க. ஏசுராஜி சுவிச ஒளி செய்கிறாங்க.
ஏசுராஜுடைய பிரசங்கம் எப்படி இருக்கணும் இருக்கும்? என்ன சார், அங்க நிறைய பேர் சந்திப்பாங்க, நிறைய சந்திப்பாங்க. அப்போ அவங்களோட பேசும்போது அவங்கள உள்ள இழுக்கிற அருமையான நல்ல இனிமையான, எனக்கு இதுல இந்த ஊழியத்தை ரொம்ப சிறப்பாக செய்து யாருன்னு சொன்னாக்கி நம்ம டிஜே தினகரன் ஐயா மட்டும்தான். அவங்க தான் சுவிசேஷ பணி அப்படிங்கிறத சிறப்பாய் மகிமையாய் சொன்ன. ஒரு முறை ஒரு பாஸ்டர் ஒருத்தர் மனதில் தோணிச்சான், நான் ஒரு நாள் போய் இவர்கிட்ட போய் இதை கேட்கணும், இவ்வளோ பெரிய கூட்டம் வருது, அப்போ இவங்களுக்கு இவர் சத்தியம் சொல்லாமல் இவர் ஆறுதலாக மட்டும் சொல்கிறாரு, இதை நான் போய் கேட்கணும் அப்படின்ட்டு இவருக்கு ரொம்ப உள்ள கோபம் வருதான். கோபமும் எரிச்சல் வந்தோடனே எப்படியாவது விட்டு கேட்கணும். அந்த நைட்டு கத்திராவிட்ட பேசுகிறாராம், மகனே, அந்த மகனை அழைத்தது நான் என்னத்துக்காக அழைத்திருக்கணும் அதை அவர் செய்கிறார், உன்னை எதற்காக அழைத்திருக்கிறேன். இவருக்கு பெரிய வருத்தம் என்னன்னா, எனக்குள்ள கூட்டம் வர மாட்டேங்குது, இவருக்குள்ளது கவலை இதுதான். அப்போ இந்த வருத்தத்தில் இவர் பேசுறாரு, நான் உன்னை அழைத்தது எதற்காக, உன்னை ஒரு சபையை போதிக்கிற போதகனாக வைத்திருக்கிறேன். நீ போதகன், போதிக்கணும், அதை மேய்க்கணும், அதான் உன் வேலை. அதாவது அது கணுக்கள் எல்லாம் நீ ஊணுகள் எல்லாம் அதை சரிப்படுத்தணும், அடுத்து அவங்களுக்கு மேய்ப்பனா இருக்கணும். உன்னுடைய வேலை எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? சாதாரண வேலை இல்லை. தேவ ராஜ்யத்துக்கு சபையை எடுத்துக்கொள்ளப்படும்போது கொண்டு போகணும். உனக்கு அவ்வளோ பொறுப்பு இருக்கிறது. நீ இதை விட்டுட்டு அதை குறித்து யோசித்து இவ்வளவு எரிச்சல் அடையலாமா? அப்படி ராத்திரி அழகா தரிசனத்தில் அப்படி பேசுகிறான். உடனே முழங்கால் போட்டு, ஆண்டவரே, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு. இதான் மாம்சத்தின் உணர்வு பாருங்க. சில நேரத்தில் மாம்சத்தில் இப்படி என்னன்னு நம்ம கரெக்டாக தெரியும், நான் செய்கிறதெல்லாம் கரெக்டாக தெரியும், ஆனால் எல்லாம் கரெக்டாக இருக்காது. எதற்காக? உடனே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, அவருக்கும் இவரை தெரியாது, இவருக்கும் அவரை தெரியாது, ஆனால் உணர்வுகள் வேற மாதிரி வேலை செய்யுது. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே, இனி இப்படிப்பட்ட ஒரு தவறு செய்யாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளுங்கப்பா, என்னை காத்துக்கொள்ளுங்க. ஏனென்றால் அதுதான் புறஜாதியார் உள்ளே கொண்டு வரும். உள்ள கொண்டு வந்துட்டு உள்ள வந்த பிறகு எப்படி பேசிட்டு இருக்க கூடாது. ஆண்டவர் கண்ணீரெல்லாம் துடைப்பார், உன் கவலைகளெல்லாம் மாற்றுவார், உன் துக்கத்தெல்லாம் மாற்றுவார். இப்போ துக்கம் எப்படி வந்துச்சுது, அந்த துக்கத்தில் நீ வெளியே வரணும், என்ன செய்யணும், இதுதான் கற்றுக் கொடுக்கணும். இப்போ நாம போதிக்கிறது என்ன, எப்படி துக்கம் வந்துச்சுது, எப்போ மனுஷருக்கு துக்கமா மாறிச்சுது, கீழ்ப்படியாமல் போனதினால்தான் துக்கம். அப்போ துக்கத்தில் இருக்கிறவங்க அடிக்கடி நீ கவலையும் பாரத்துக்கு வர்றதுக்கு காரணம், நீ முதல் வார்த்தை கர்த்தர் கீழ்ப்படியாமல் போனதினால். அதான் கீழ்ப்படியான அவர் சொன்னதை மீறினதினால், அவர் போகக்கூடாதுன்னு சொன்ன இடத்தை நீ போனபடினால், செய்யக்கூடாதுன்னு சொன்ன இடத்தை காரியத்தை செய்தபடியினால் உனக்கு பாரம் வருது. உபாகமத்தின் புஸ்தகம் வாசிக்கலாம், 26ஆம் அதிகாரம் 6-7 மட்டும் வாசிங்க. எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது, கடினமான வேலைகளை எங்கள் மேல் சுமத்தினபடியினால் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம், கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு, கர்த்தர் எங்களுடைய சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி. போதும், எங்களுக்கு வருத்தத்தையும் சிறுமையையும் எனக்கு உண்டானதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறாரு. நாங்கள் ஏன் அடிமையானோம், அடிமைத்தனத்தில் இருந்தோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனபடினால், கீழ்ப்படியாமல் போனோம். அப்போ இன்னைக்கு இந்த காலையில் நம்ம எந்தெந்த இடத்துலலாம் கீழ்ப்படியாமல் போயிருக்கிறோம், எந்த இடத்துலலாம் செவி கொடாமல் போனோமோ, அப்போ அந்த இடத்தை மனதில் வைத்து ஆண்டவரை கூப்பிடுறது. ஆண்டவரே, என்னை இந்த இடத்துல விடுதலையாக்கும். பாருங்க, ஒருத்தருக்கு ரொம்ப கோபமாக வருதுன்னு வச்சுங்களேன், சிலருக்கு சில பார்த்தோடனே கோபம் வரும், வருதா வரலையா? இதை உங்களால் மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா? யாரோ ஒருத்தர் மோட்டிவேஷன் பண்ணி கோவப்படாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நேரம் தான் மாறும், அடுத்த நாள் அந்த சும்மா வந்துடும். ஆனால் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை. அப்போ ஆண்டவர், இந்த சுபாவத்தை நான் வெறுக்கிறேன், நான் பழி மற்றவரை குற்றப்படுத்துறேன், இந்த சுபாவத்தை வெறுக்கிறேன். இதெல்லாம் உனக்கு பாரத்தை உண்டாக்கிட்டே இருக்குது, வேதனை உண்டாக்குறது. அப்போ பாரமும் வேதனை எப்படி வருது, நீ மீறுதலினாலே வருது.
அப்ப மீறுதலை சரி பண்ணியாச்சுன்னா பாரம் தானாக விலகிவிடும். இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 8வது வசனம். அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். அவன் உக்கிரத்தின் மிலாறு ஒழியும். இங்க சாலமோன் ஒரு காரியத்தை எடுத்துக்கிறார். அக்கிரமத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அனுபவம். இப்ப ஏன் இயேசுனா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே ஏன் தாவீசுனார்கள் கர்த்தர் மேல உன் பாரத்தை வைத்து விடு? எதுக்கு சொன்னாரு? உன் பாரத்துல கர்த்தர் மேல வச்சிரு. அப்போ பாரம் இப்ப எப்படி வருது இதை தான் பார்க்கணும். அப்போ மீறுதலினால் பாரம் வருது. ரெண்டாவது அக்கிரமத்தை அநியாயத்தை விதைக்கிறதினால் பாரம் வருது. அப்போ அநியாயங்கிறது என்னது? அநியாயங்கிறது என்னது? நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 8வது வசனம். அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் தன்னுடைய ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் தரித்திரர் பேரில் இறங்குகிறவனுக்காக அதை சேகரிக்கிறான். இப்போ அநியாயங்கிறது என்னது? வட்டிக்கு கொடுக்கிறது, அநியாயமா ஏமாத்தி சம்பாதிக்கிறது, பொய்யும் புரட்டும் சொல்லி சம்பாதிக்கிறது, ஒருவரை ஒருவர் வஞ்சிக்கிறது. இப்படிலாம் சம்பாதிக்கிறவனை குறித்து ஒரு அழகா இன்னொரு விஷயத்த சொல்றாரு பாருங்க. நீங்க இப்படிலாம் சம்பாதிச்சா அது உனக்கு வருத்தம், ஆனா இந்த ஆஸ்தி யாருக்கு போய் சேருமா? யாருக்கு? யாருக்குள்ள இறக்க குணம் இருக்குதோ, நல்ல சுவாமம் இருக்கு பாருங்க, அவனுக்கு இந்த ஆஸ்திலாம் தேடி வருமா? எத்தனை நம்புறீங்க இதை? அதனால கவலையே படாதீங்க, துக்கலாம் படாதீங்க. உங்க சுவாமத்தை என்ன பெருக்குங்க, இன்னும் ஏழைக்கு இறங்கணும், தரித்திரக்கு கொடுக்கணும், இதெல்லாம் பலகீனமா இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யணும். இப்படி செய்யணும் நினைத்து பாருங்க. உங்களுக்காக எவனாவது ஒருத்தர் அநியாயமா சம்பாதிச்சு வச்சிருப்பான், தீவனையெல்லாம் செய்து சம்பாதிச்சு வச்சிருப்பான். கர்த்தர் அது உன் கரத்தில் கிடைக்கும்படி செய்திருவார். எதுக்கு தெரியுமா? நீ அதை கட்சி வீடு மாடி கட்டுறதுக்கு இல்லை, அதுக்காக கர்த்தர் கொடுக்கறல. நீ அதை எடுத்து அதை கர்த்தர் நினைச்சாரு உன் கையில கொடுத்து தேவன் விரும்புகிறதை செய்யும்படியாக. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் தீங்கு நாளில் கர்த்தர் ஒண்ண. அப்போ மனம் திரும்ப அவசியம், சுவாத்தை மாற்ற வேண்டிய அவசியம். மூன்றாவது ஒரு காரியம் சொல்லி முடிச்சிடுறேன். 1 பேதுரு சரி, அதில் இன்னொரு 2-3 வசனம் இருக்குது, வசனம் நோட் பண்ணிடுங்க. ரோமர் 1:18. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அநியாயம் என்று சொல்வது எதுங்க? சத்தியத்தை மனுஷருக்காக நம் மனதுக்குள் அடக்கி வச்சிட்டு இருக்கிற பாருங்க, இது என்ன சொல்கிறது? அநியாயம் என்று சொல்கிறது. சிலது நம்ம பேசணும், நான் என்ன அநியாயம் செஞ்சேன்? நீ சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய இடத்தில் நீ சொல்லாமல் இருந்தால் அது உன்மேல் உனக்கு அது அநியாயம் தேவனுடைய பார்வையில. பவுல் ரோமபுரிக்கப்பட்டதுக்கு சபைக்கு எழுதுறாரு. அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்குமா? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா அவபக்திக்கும். நல்லா பாருங்க, அந்த அடக்கி வைக்கிறது மனுஷருடைய அவபக்திக்கு அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் அது பயங்கரமா எடுத்து காட்டுறா பாருங்க. தேவனுடைய கோபம் நினைச்சறதா? அப்போ எப்படி இருக்கணும் சத்தியம்? எப்படி இருக்கணும்? 8வது வசனம் வாசிங்க. 2:8. சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். இங்க எப்படி எடுத்து காட்டுறாரு? சண்டைக்காரர்களாய் என்ன செய்யறது? என்ன காரர்களாய்? நான் சண்டே போடாத ஆளுங்க மட்டும் ராமன் சொல்ல. அவையெல்லாம் சண்டை போடுவோம் நம்ம. எங்க சென்ட் ஜான் சர்ச் விசுவாசிகள் சண்டை போடுவீங்களா? என்ன ஆனது?
சண்டை போடாதவங்க ஒருத்தர் கூட இல்லையா? வசனம் எப்படி கட் பண்ணுதில்ல, நான் சுபாவத்தை வெளிப்படுத்துதில்ல, கண்ணாடியில் அப்படி காட்டுதில்ல. இப்போ அந்த வசனம் நம்மளோட பேச என்னமி, அப்போ நம்ம சுபாவம் தவறுக்குது விளங்குதா விளங்கலையா? சரி, இப்போ இதை படிச்சாச்சு, தவறு விளங்கியாச்சு. இப்போ தவறு விளங்கின பிறகு நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பணுமா, மனம் திரும்ப வேண்டாமா? அப்போ சண்டை அந்த வார்த்தை என்ன அழகா சொல்ற பவுல், சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல். படிக்கிற நீ எப்படிமா? தப்பெல்லாம் எடுத்துறாங்க, உடனே பைபிள் படிக்கிறேன்னு தெரியாதீங்க. நம்ம ஃபேமிலி, நான் ஒரு தகப்ப மாதிரி எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய கடமை. ஒரு ஊழியக்காரங்கிறது எல்லாரும் சொல்ல வேண்டிய கடமை. அது கேட்கலன்னா அது உங்க கடமை. கேட்கலன்னா அந்த பாரம் உனக்குள்ள வரும். அந்த பாரத்தை தான் நீ சுமந்துக்கிட்டு இருக்கணும். நீ பாரத்தை சுமந்து மறித்தியன்னா நரகத்துக்கு போறது உண்மை. நீ உயிரோடு இருக்கும்போதே மனம் திரும்பாமல், உயிரோடு இருக்கும்போதே சுவாபம் மாறாமல், உயிரோடு இருக்கும்போதே ரட்சிப்பி சந்தோஷத்துக்குள் வராமல், அதனால மறிக்க முன்னாடி ஆத்மா அப்படியே உன் ஆத்மா வாழுவது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். அந்த விடுதலை இதான் ரட்சிப்பின் வழிகள், ரட்சி வழிகள். அப்போ இதை படிக்கிறோம். படிக்கும்போது இப்போ ஒரு நம்மளோட குறைகள் இருக்குது. குறை இல்லாத ஒரு மனிதர் கூட இல்லை, எல்லார்ட்டும் குறை இருக்குது. அந்த குறையை இன்னைக்கு உடனே அண்ணன் படிக்கணும். இந்த வசனத்தின்படி நான் இனிமேல் என்ன செய்ய போறது இல்லை, அவங்க மட்டும் கைகளை வைத்துறாம சொல்லுது. கேட்கல? ஆமே ஆமே. சண்டைக்கு வருவாங்க, ஆனா நீங்க சண்டைப்படாதீங்க. அவங்கள வர்றவங்கள வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? பிசாசு எவர்களை விழுங்கலாமோன்னு தான் வருவான். அவன் அப்படிதான் வருவான். உடனே நீங்களும் போயிட்டு ஏன்னா நீங்க ஓடி நிற்க கூடாது. சாந்தம். இந்த வசனம் படிக்கும்போது டெஸ்ட் உடனே நடக்கும், உடனே நடக்கும். ஆமாசி சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல், சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ. பாருங்க, வசனத்துக்கு நீ கீழ்ப்படியலைன்னா நம்ம எதுக்கு கீழ்ப்படுகிறோம்? அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறோம். அப்போ அநியாயக்காரன் யாரு? எங்கேயோ யாரோ இவன் அநியாயக்காரன், அவன் அநியாயக்காரன் இப்படிலாம் கை நீட்டுவான். ஆனால் வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் யாராய் இருந்தாலும் அநியாயக்காரர்கள். அநியாயக்காரர்களுக்குள்ள எப்பவும் என்னதான் இருக்கும்? சரி, அதோட முடிச்சிருங்க. ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் வாசிங்க. 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். இந்த ரட்சிப்பை குறித்து அவர்கள் என்ன செய்தார்களாம்? ஆராய்ந்து பார்த்து. அதனால சத்தியங்களை அறிவீர்கள். சத்தியம் உங்களை என்ன சிஸ்டர், பாபி சிஸ்டர், அவன எவ்வளவு கவனமா இருக்குண்டே, நீ எவ்வளவு வாஞ்சியா வசனங்களை தேடணும். ஒரு ஆறுதலை மிஸ் பண்ணலாமா? மிஸ் பண்ணவே கூடாது. அந்த வார்த்தை மீண்டும் ஒரு முறை படியுமா? உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். பாருங்க, நீங்க அப்படி ஒண்ணா கடந்து வர்றீங்க. இப்போ அந்த 2வது பாயிண்ட்ல எதுல வந்து முடிச்சேன்? சண்டை இடுகிறவர்கள் அநியாயக்காரர்கள். இப்ப நான் அநியாயக்காரன் இல்லை, அநியாயக்காரன் இருக்க போற இருந்தேன். இப்ப அதுல இருந்து நான் மனம் திரும்பி நான் எதுக்குள்ள வந்துட்டேன்? ஆத்மா எதுக்குள்ள வருது? இப்போ நான் விளக்குனுங்க திரும்ப திரும்ப பேசுறேன். இப்ப எதுக்குள்ள வந்துட்டோம்? 1 படிச்சேன்ல 9, விசுவாசத்துக்குள்ள வந்தாச்சு. அப்ப விசுவாசத்தின் பலன் என்ன? ஆத்தும ரட்சிப்பு. அதனால ஆத்துமா கரைப்பட விட்டுறக்கூடாது. ஆத்துமா செழித்திருக்கணும். ஆத்துமா செழித்திருந்தாலும், அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்லுவார், எப்படி பண்ணி சொன்னா, கர்த்தரை நம்புகிறவன் செழித்திருப்பான். கர்த்தரை நம்புகிறவன்
ஆத்துமால கர்த்தர் மேல் உள்ள வசனத்தினுடைய செழிப்பு இருக்கணும், அந்த நம்பிக்கை இருக்கணும். ஒரு தப்பு பண்ண கூட ஒரு வசனம் உடனே பேசணும், இல்லை உடனே மனம் திரும்பணும், உடனே ஒப்புரவாகிறது. பார்த்துருக்கேன். தவறு பண்ணாத யாருமே இருக்க மாட்டேன். என் பக்கத்தில் 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது திரும்பி ஒரு கோவம் வந்துடும், உடனே திட்டிடுவான். உடனே என்ன செய்யணும் எப்சி? உடனே என்ன செய்யணும்? ஓ சாரிம்மா, நான் தப்பா சொல்லிட்டேன். டக்குனு உடனே ஒப்புரவாகிறது. அந்த உடனே அது அப்போ இந்த ஐக்கியம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், அந்த சமாதானம் பெருகிட்டே இருக்கும். மூன்றாவது இன்னொரு வசனம் காட்டுறேன். வெளிப்படுத்தி 22ஆம் அதிகாரம் 11வது வசனம். இன்னும் அநியாயம் செய்யட்டும். இப்போ ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறார், ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறாரு. நீ என்னெல்லாம் அநியாயம் பண்ண நினைச்சிருக்கிறான் பண்ணு. அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். அசுத்தமா இருக்க நினைக்கிறா, என்ன அசுத்தமா இரு. நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். நீதி செய்கிறவனை பார்த்து சொல்றாரு, நீ இன்னும் உன் நீதி போதும் நினைச்சிடாத. நான் இவ்வளவு பொறுமையா இருந்து போதும், இவ்வளவு ஐக்கியமா அன்பா இருந்த போதும், என்ன அடக்கிலாம் இருக்க முடியாது. ஆனா அவர் சொல்றாரு, இதை கொஞ்சம் கடினம். அநியாயம் செய்கிறவனுக்கு இன்னொரு அநியாயம் செய்யறது சந்தோஷம் தான், ஆனா நீதி செய்கிறவனுக்கு நீதி செய்யட்டும், இன்னும் நீதி செய்ய. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் உள்ளவன். அப்ப லிமிட்டே இல்லை பாருங்க. இதுதான் பரிசுத்தம், இவ்வளவுதான் பரிசுத்தம், இவ்வளவு நாள் தான் இல்லை. அப்போ நீதிங்கிறதும் எண்டு வர இருக்குது. வாழ்க்கையில் ஜீவன் இருக்கிற எண்டு வர இருக்குது. பரிசுத்தம் என்பது உன் வாழ்க்கையின் எண்டு வர இருக்கிறது. அதனால ஒருவரை நாம் பூரண பரிசுத்தவான் என்று சொல்ல முடியும். எப்போ பூரணம் அடைகிறான் என்றால், நீ இந்த சாட்சியோடு மறிக்கும் போதுதான், மரணத்துக்கு பின்புதான் நான் பூரணனாக்கப்படுகிறேன். அல்லனா பூரணம் கிடையாது. நீ கடைசி நிமிஷத்துல கூட நீ தவறு செய்தால், அநீதி செய்தால், உனக்குள்ள அந்த பாரம் வந்துடும், துக்கம் உள்ள வந்துடும். அப்போ பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்னும் ஒரே ஒரு வசனம் காட்டி முடிச்சிடுறேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அடைவடைம்படி நம்மை உருவாக்கினவருக்கு ஒப்பான சாயலாக பூரணமாகும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இப்ப இங்க இருந்து யாரா போறோம்? நம்ம யாரா போனோம்? பழைய மனுஷனா, பழைய மனுஷியா?